ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு பேஸ்டான ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்தில் நம்ம எம்சிக்யூஸில் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். சாசரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஜெஃப்ரி சாசர் வாஸ் born in the region of Edward III, lived through that of Richard II and died the year after Henry. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் நம்ம லிட்ரேச்சர் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கன்ஃபார்மாக அந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹட்சன் புக்கில் ஃபஸ்ட்டு லைனே நமக்கு வந்து சாசரை பற்றி கொடுக்குறாங்கன்னா இதுதான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாலும் சரி, அது வந்து நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் செட்டாக இருக்கட்டும், நெட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் வராமல் இருக்காது. இது ரிலேட்டடான கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுடைய ரீஜன் வந்து யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத. ஸோ அதனுடைய ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ ஹென்ரி 2, ஹென்ரி 3, ஹென்ரி 4 அண்டு ஹென்ரி 6 ஓகேங்களா. ஸோ சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எட்வர்டு 3 அண்டு ரிச்சர்டு 2 அண்டு ஹென்ரியோட ரீஜனில் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி 4 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சரியான ஆப்ஷன். அண்டு whose region was called the midsummer of English chivalry. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு மிட்சம்மர் ஆஃப் இங்கிலீஷ் சிவல்ரி அப்படின்னு சொல்லி யாருடைய ரீஜனை வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா எட்வர்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், in dash year came the awful epidemic called the Black Death. ஸோ லிட்ரேச்சரில் இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ பிளாக் டெத்து வந்து எந்த வருஷம் வந்து வந்தது அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். இதுலேயே பார்த்தோம்னா பிளாக் டெத் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் மொத்தம் 3 ஆண்டுகளில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம ஹட்சன் புக் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த இயர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் இருந்தாலும் பிளாக் டெத் அப்படின்னாவே இந்த ஒரு இயரை தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் டெத் அப்படிங்கிறது நமக்கு வந்த காலகட்டம் ஆண்டு வந்து பார்த்தோம்னா 1348 தான் நமக்கு வந்து ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அன்ஃப்ரோக்டு ப்ரீஸ்ட். ஸோ அன்ஃப்ரோக்டு ப்ரீஸ்ட்டுன்னு நம்ம வந்து யாரை சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து ஏஜ் ஆஃப் சாசரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அன்ஃப்ரோக்டு ப்ரீஸ்ட் அப்படின்னா ஜான் பால் அப்படிங்கிறவர் தான். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், தி மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபார்மேஷன். ஸோ நமக்கு வந்து இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே டக்குன்னு நமக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர், அதாவது ஒரு பேசிக் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்துட்டு சாசர் அப்படிங்கிறவரை தான் செலக்ட் பண்ணுவோம். பட் இதோட ஆன்சர் வேறு. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சாசர், ஜாக் ஸ்ட்ராவ், ஜான் வைக்லிஃப் அண்ட் ஜான் பால் அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் ஜான் வைக்லிஃப் தான் சரியான ஆன்சர். ஸோ காரணம், ரெஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து ஜான் வைக்லிஃப் தான் நிறைய பேம்ப்ளெட்ஸ் எழுதி சர்ச்சுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேம்ப்ளெட்ஸ் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஒரு ரெஃபர்மேஷன் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு மெயினான ரீசனாக நமக்கு வந்து ஜான் வைக்லிஃபை தான் சொல்லுவோம். ஸோ மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்குது, மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குது, அண்ட் மார்னிங் ஸ்டார் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லியும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான் வைக்லிஃப் தான். ஜெஃப்ரி சாசர், ஹூ இஸ் ஸோ மச் தி கிரேட்டஸ்ட் ஃபிகர் இன் தி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆஃப் டேஷ் சென்ச்சுரி. ஸோ இது எல்லாருக்குமே இந்த ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். சாசர் வந்து எந்த ஏஜில் வந்து வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். பட் இதை நான் ஏன் இதில் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்ஃபார்மாக அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கும், இல்லைன்னா ஒரு ரிவிஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஸோ ஒவ்வொருடைய ஆத்தரும் கன்ஃபார்மாக வந்து பார்த்தோம்னா எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ரைஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக்கில் சாசர் எந்த காலகட்டம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தை கூட சொல்லிடும் 14th century அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, மில்டனாக இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரைடனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஷேக்ஸ்பியராக இருக்கட்டும், இல்லை நம்ம எலியட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜார்ஜ் எலியட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து நம்ம
படிச்சிருப்போம், பட் அவங்க காலகட்டம் அப்போதைக்கு ஞாபகம் வராது. வேர்ட்ஸ்வொர்த், ஷெல்லி இப்படி எந்த செஞ்சுரியை சார்ந்தவங்க, இல்லைன்னா எந்த ரீஜனில் வாழ்ந்தாங்க, எந்த குயின் ஆட்சி பண்ணாங்க, இல்லைன்னா எந்த குயின் வரும்பொழுது எந்த ரைட்டர் இருந்தாங்க, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதை சுற்றி கன்ஃபார்மாக ஒரு 2 கொஸ்டின் உள்ளே இறங்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் நான் வந்து கொஸ்டினை வச்சுருக்கேன். ஸோ சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 14th செஞ்சுரியை சார்ந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். At 17, Chaucer received a court appointment as a page to the wife of the Duke of Jazz, எட்வர்ட் தேர்ட் சன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கொஸ்டின்லேயே நமக்கு வந்து 3 கொஸ்டின் இருக்க மாதிரி இருக்கும். சாசர் வந்து பார்த்தோம்னா எந்த ஏஜில் பேஜாக வந்து ஒர்க்கை வந்து அட்டன் பண்ணார் அப்படிங்கிறது. ஸோ 17th ஏஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்டு எந்த யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா ஒய்ஃப் ஆஃப் டியூக்குக்கிட்ட வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணார். அண்டு எந்த ரீஜனில் அந்த ஒய்ஃப் ஆஃப் டியூக்குக்காக பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எட்வர்டு 3 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எட்வர்டு 3யோட சன்னு தான் யார் அப்படின்னா அந்த ஒய்ஃப் ஆஃப் டியூக்கோட ஹஸ்பண்டு. ஸோ இப்போ வந்து இதில் நமக்கு வந்து யாருக்கிட்ட இந்த பேஜாக வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணார் அப்படிங்கிற கொஸ்டின் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த ஒரு டியூக் ஆஃப் ஜாஸ், அவங்க வந்து அந்த ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எந்த இடத்தோடைய டியூக்காக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது வந்து இருக்கும். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நானே உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். பட் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கார்ன்வெல், கிளாரன்ஸு, எடின்பர்க், நார்ஃபோக், எந்த இடத்த சார்ந்தவங்க அப்படிங்கிறது. இதை கொஞ்சம் நீங்கள் மறுபடியும் சைலண்ட்டாக படித்து பார்த்துருங்க. அந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வர ஒரு சில கொஸ்டின்ஸில் இதுவும் ஒன்று தான். ஸோ இவங்க எந்த இடத்த சார்ந்த டியூக் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டியூக் ஆஃப் கிளாரன்ஸ் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இன் ஜாஸ் இயர் சாசர் ஒர்க்ஸ் வித் இங்கிலீஷ் ஆர்மி இன் ஃப்ரான்ஸ் வேர் ஹி வாஸ் டேக்கன் பிரிசனர். ஸோ சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அப்போதைக்கு வந்து அவங்கள வந்து பிரிசனராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது எந்த வருஷம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1355, 1357, 1359 அண்ட் 1360. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1359 தான் சரியான ஆன்சர். 1359 இங்கிலீஷ் ஆர்மியில் இவர் இருக்கும்போது ஃப்ரான்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் ஹூ கிராண்ட் ராயல் பென்ஷன் ஃபார் சாசர். ஸோ நமக்கு வந்து சாசருக்கு வந்து ராயல் பென்ஷன் வந்து யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். ஜான் ஆஃப் காண்டா, இல்லை வந்து ஹென்ரி 4ஆ, இல்லை ஜான் ஆஃப் காண்ட் ஒய்ஃபா, இல்லை ரிச்சர்ட் 2வா அப்படிங்கிறது தான். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஹென்ரி 4 தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அட் கிறிஸ்மஸ் ஹீ டுக் அ லாங் லீஸ் ஆஃப் அ ஹவுஸ் அட் வெஸ்ட்மின்ஸ்டர் அபி. ஸோ நமக்கு வந்து சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து வாழ்ந்திருப்பார். அவர் வந்து ஃபேமஸான போயிட்டாகி நிறைய பணமும் சம்பாதிச்சிருப்பாருன்னு வச்சுக்குவோம். ஸோ அவர் வந்து ஒரு இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் அபியை வந்து வெஸ்ட்மினிஸ்டரில் வந்துட்டு ஒரு இடத்த வந்து ஆக்கிபை பண்ணுறாரு. ஸோ அது எந்த வருஷம் அப்படிங்கிறது தான். ஸோ அட் கிறிஸ்மஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 1399 வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபிக்கு அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்திருப்பார். ஸோ அவர் கொஞ்ச நாள் தான் நல்ல வசதியாக வாழலான்னு சொல்லி அந்த இடத்த வந்து ஆக்கிபை பண்ணியிருப்பார். பட்டு 1400 அவர் வந்து இறந்துடுறாரு. 1400 அவர் வந்து இறந்துருவார். எடுத்து ஒரு வருஷத்துலேயே அவர் வந்து இறந்துருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு தி சாசர்ஸ் ஒன் ஆஃப் தி ஆட்டோபயோகிராஃபிக்கல் பேசேஜ் இன் ஜாஸ். ஸோ சாசரோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் பேசேஜ் வந்து இந்த ஒரு ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் ஹவுஸ் ஆஃப் ஃபேமா, ரோமன் ஜீலா ரோஸா, தி புக் ஆஃப் டச்சஸா, ஃபிலஸ்ட்ரட்டோவா அப்படிங்கிறது. ஸோ அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் பேசேஜ் வந்து தி ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரைட்டிங்கில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அன் அலெகரி ஆன் தி டெத் ஆஃப் பிளாங்கி, ஜான் ஆஃப் காண்ட்ஸ் ஒய்ஃப் விச் ஹி கால்டு. ஸோ ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப், ஓகேங்களா, டெத் ஆஃப் பிளன்ச்சி. ஸோ டெத் ஆஃப் பிளன்ச்சி வந்து ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப். இவங்க இறந்ததுக்கு ஒரு ரைட்டிங் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ரைட்டிங் என்ன அப்படிங்கிறது தான் ரோமன் ஜீலா ரோஸா, இல்லை லெஜண்ட் ஆஃப் குட் விமனா, ஃபிலஸ்ட்ரட்டோவா, ஆர் தி புக் ஆஃப் டச்சஸா. ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஜண்ட் ஆஃப் குட் விமன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனோட ஆன்சர் வந்து புக் ஆஃப் டச்சஸ் நம்ம சிலபஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சாசர்ஸ் லாங்கஸ்ட் சிங்கிள் போயம். ஸோ சாசர் எழுதின லாங்கான ஒரு சிங்கிள் போயம் என்ன அப்படிங்கிறது ஃபிலஸ்ட்ரட்டோ, ட்ரெல்லிஸ் அண்ட் க்ரொசைடா, தி ஹவுஸ் ஆஃப் ஃபேம், ப்ரொலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸ்.
ஸோ சாசர் எழுதுன லாங்கஸ்டான ஒரு போயம் என்ன அப்படிங்கிறது இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அவருடைய லாங்கஸ்ட் போயம் வந்து பார்த்தோன்னா ட்ரொல்லியஸ் அண்டு குரசைடா அப்படிங்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தாமஸ் பக்கெட் தி ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி வாஸ் மர்டர்ட் ஆன். ஸோ தாமஸ் பக்கெட்டை எந்த வருஷம் அவங்க வந்து கில் பண்ணாங்க? கேன்டர்பரியில் கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ தாமஸ் பக்கெட் இறந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியும் கொஸ்டின் வரும். நமக்கு வந்து இயர் கன்ஃபார்மாக தெரியும். இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். 1170 அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே செட் ஆயிரும். எத்தனை தடவை பார்த்தாலும் நீட்டாக ஸ்கோர் ஆயிரும். பட் எந்த மாதம் எந்த தேதி அப்படின்னு சொல்லி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனுடைய ஆன்சர் பார்த்தோன்னா டிசம்பர். ஓகேங்களா? இயர் எண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 29th 1170 தாமஸ் பக்கெட்டை வந்து கில் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், as according to program each of the pilgrims was to have told 4 stories. ஸோ இப்போ நம்ம வந்து கேன்டர்பரி டேல்ஸில் ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸில் வந்து பார்த்தோம்னா இதுவும் ஒரு கன்ஃபியூசபிளான ஒரு கொஸ்டினாக வரும். இது ஒன்று. அப்புறம் பில்கிரிம்ஸ் மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கதையை யார் சொன்னது, லாஸ்ட்டு கதையை யார் சொன்னது, மொத்தம் எத்தனை ப்ரோஸ் இருக்குது, பொயிட்ரி என்ன, சாசர் சொன்ன கதை என்ன அப்படின்னு சொல்லி ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக ரைஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸில் ஒவ்வொரு பில்கிரிம்ஸும் பார்த்தோன்னா போவையில் 2 கதையும் வரையில் 2 கதையும் சொல்லணும். மொத்தம் வந்து 4 கதை ஒவ்வொருத்தர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி அவங்களுடைய பில்கிரிமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் போகிறாங்க, அப்படி தான் வராங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் அவர் வந்து லைஃப் டைமில் அந்த சாசர் வந்து பார்த்தோம்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட கதையை எழுதியிருப்பார். ஸோ அப்படி எழுதின மொத்த கதைகள் எத்தனை அப்படிங்கிறது தான் இதனுடைய கொஸ்டின். ஸோ மொத்தம் பார்த்தோன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 24, 26, 27, 29 அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இதில் 24 ஸ்டோரிஸை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கதை சொல்கிறவங்களுக்கு நான் வந்து நல்ல சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ அவர் யாருங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாசர்ஸ் ஃபைனஸ்ட் ஒர்க் அஸ் அ நரேட்டிவ் poet இஸ் தி நைட்ஸ் டேல். ஸோ சாசர் எழுதின டேல்ஸில் நைட்ஸ் டேல் வந்து ரொம்ப ஃபைனஸ்டான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தெஸ்டியோட பேஸ் பண்ண ஒரு தெஸ்டி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை பேஸ் பண்ணது. ஓகேங்களா? இதை யார் எழுதுனது அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பொக்காஷியோ, டான்டே, அரிஸ்டாட்டில், சோக்ரட்டிஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பொக்காஷியோ தான். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொக்காஷியோட ஒரு கான்செப்டை பயன்படுத்தி தான் நமக்கு வந்து சாசர் வந்து நமக்கு இந்த ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸை ரைட் பண்ணியிருப்பார், குறிப்பாக நைட்ஸ் டேல. நெக்ஸ்ட் ஒன், தி மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ். ஸோ நான் வந்து ஆல்ரெடி மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இது வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ் அப்படின்னாவே சாசர் தான். ஸோ இதில் ஜான் வைக்லிஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சாசர். இதில் ஜான் வைக்லிஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃபர்மேஷனில் வருவாங்க. ஜான் பால் அப்படிங்கிறவரோட கொஸ்டின் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அதோட இதை சொல்ல வேணாம். வில்லியம் லாங்லாண்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாசர்ஸ் சீஃப் ரைவல் இன் பொயட்ரி வாஸ். ஸோ சாசரோட பொயட்ரி ரைவல் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அது யார் அப்படிங்கிறது தான். ஸோ வில்லியம் லாங்லாண்டா, இல்லை ஜான் கோவரா, ஜான் பார்பரா, இல்லை ராபர்ட் ப்ரௌஸ் அப்படிங்கிறது. ஸோ சாசருக்கே ஒரு ரைவல் இருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்குங்க எப்படின்ட்டு, அதுவும் பொயட்ரியில். ஓகேங்களா? ஸோ அது யாருன்னு பார்த்தோன்னா ஜான் கோவர் தான். கோவமாக இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ ஜான் கோவர் தான் சாசரோட பொயட்ரி ரைவல். அண்டு ஜெஃப்ரி சாசர் டெடிகேட்டட் ஹிஸ் போயம் ட்ரில்லியஸ் அண்ட் கிரசேடா டூ. ஸோ நமக்கு வந்து சாசர் வந்து ட்ரில்லியஸ் அண்ட் கிரசேடா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அது யார் அப்படிங்கிறது தான். வில்லியம் லாங்லாண்டா, இல்லை ஹென்ரி ஃபோரா, ஜான் ஆஃப் கான்ஸ் ஒய்ஃபா, ஆர் ஜான் கோவர்க்கா. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஜான் கோவர்க். ஸோ ஜான் கோவருக்கு வந்து அந்த ட்ரில்லியஸ் அண்ட் கிரசேடா அப்படிங்கிற ஒரு போயம் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க சாசர். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், வாக்ஸ் கலாமிட்டிஸ் ரிட்டன் இன் ஜாஸ். ஸோ வாக்ஸ் கலாமிட்டிஸ் இதெல்லாம் வந்து நெட்டில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ வாக்ஸ் கலாமிட்டிஸை வந்து எந்த லாங்குவேஜில் எழுதுனாங்க அப்படிங்கிறது, ஓல்டு இங்கிலீஷா, மிடில் இங்கிலீஷா, லாட்டின்லையா, இல்லை ஃப்ரெஞ்ச்லையா அப்படிங்கிறது. ஸோ வாக்ஸ் கலாமிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா லாட்டினில் எழுதப்பட்ட ஒரு ரைட்டிங்.
ஸோ இதோட கண்டினியூஷனான ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சரையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட அந்த வீடியோவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் மொத்தம் இதில் வந்து நான் வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் ஒரு 150 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து வீடியோஸாக அதை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். தி டீனேஜ் சாசர் வெண்ட் ஆஃப் டு ஃபைட் இன் த 100 years war இன் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸுக்கு வந்து நம்ம வந்து போனாருன்னு சொல்ல ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அங்கே வந்து நம்ம அவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவர் வந்து 1359 வந்து அரெஸ்ட் பண்ணி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரித்தல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அங்கே வந்து அவரை பிடிச்சிட்றாங்க. அவரை வந்து பிணையத்தொகையை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்க அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு சாசரை ரிட்டன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கிங் வந்து கூட்டிகிட்டு வருவார். ஸோ அப்படி கூட்டிகிட்டு வர்ற ஒரு கிங் யார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கொஸ்டின். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். முடிஞ்சால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை. தேங்க்யூ.